எனக்கு சொல்லு. வேலையும் இல்ல கூலியும் இல்ல, 3 மாசம் ஓடி போயிடுச்சு. வேலை இருந்தா மட்டும் போயிடுவியா? நீ போகலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் நேத்து அப்பா ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசிட்டாரு. டேய், என்ன சொன்னாருன்னா, வேலைக்கு போனா வீட்டுல சாப்பிடாதன்ட்டாரு. நெஞ்செல்லாம் அப்படியே குத்துற மாதிரி ஆயிடுச்சுடா. எல்லா இடத்துலயும் நிலைமை அப்படித்தான்டா. இது யாரு? இது உமேஷ் ஆச்சே. அவன் ஏதாவது சரக்கு கிடைக்குதான்னு கேட்க கூப்பிட்டுருப்பான். என்னடா? அம்மாவும் அப்பாவும் குருவாயூர் போறாங்க. அப்படியா? வீட்ல யாரும் இல்ல. நீ மதுவை கூட்டிட்டு சீக்கிரம் வா. நாங்க இங்கதான் இருக்கோம், உடனே வந்துடுறோம். சரி சரி வா. இதோ வந்துட்டேன். வா. என்ன விஷயம்? வாடா சொல்றேன். சந்திரமோகன், இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போறீங்க? குருவாயூருக்கு போறோம்பா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகுதுல்ல, அதான் ஒரு நேர்த்தி கடன் சீக்கிரம் இருக்கு. வா, இது வரமா. ஒரு 20 ரூபா இருக்கா? என்கிட்ட இல்லடா. தரண்டா, கடனா கொடு. உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்த பாரு. மோகனண்ணே, இந்த பணத்தை உண்டியல்ல போட்டுறீங்களா? இதை வாங்கிக்கோ. ஆ, கடவுளே, நல்ல வழியை காட்டுப்பா. இந்தாங்க அக்கா, இதை உண்டியல்ல போட்டுருங்க. கண்டிப்பா. அப்பாவோட குடிப்பழக்கம் மாறத்தான், நீங்களே வேண்டிக்கோங்க. இவங்களை எல்லாம் பார்த்து கத்துக்கடா. பசங்களா இருந்தா கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வேணும்டா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லி அவனுக்கு புரிய வைங்க. நான் சொல்றேங்க. நானும் அவனுக்கு சொல்றேன். நீ என்ன அங்க நின்னுகிட்டு இருக்க? நாளைக்கு பார்க்கலாம். நானு ஒரு பசுமாடு பாத்துட்டு இருக்கேன். நல்ல சகுனம் வேணும்ல. சகுனம்னா நான் தான் பெஸ்ட். ஆமா, அபசகனம். அப்போ நாங்க கிளம்புறோம். பூஜைக்கு முன்னாடியே போகணும்னு நினைக்கிறேன். சரிங்க. என்னென்ன பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் வா. நீங்க கிளம்புங்க, நாங்க வந்துட்டோம். பேக் எடுத்துக்கோ. வந்துடுறோம்ப்பா. நாம சீக்கிரம் போலன்னா அங்க பெரிய கியூ நின்னுட்டு இருக்கோம். சாமி கும்பிடுவா. இல்ல, அன்னதானத்துக்கு சொன்னேன். போக வேண்டியவெல்லாம் போயிட்டாங்க. அடுத்த வேலையை டிசைட் பண்ணுங்கடா. என்னடா, சரக்கு ரெடி பண்ணும்ல? போய் சரக்கு வாங்கிட்டு வாங்கடா. இல்ல, கோழி வேணுமா பீஃப் வேணுமா? பீஃப் தான், அதெல்லாம் கேட்கணுமா என்ன? நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிடலாம். சூப்பரா இருக்கும். டேய், ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து வைடா. டேய், இங்க இருக்கிற மெட்டல நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்கிட்டு வாங்கடா. எஸ். ஆமா, ஒரு புல்லு பத்துமா? கிடைக்கிறத வாங்கிட்டு வரலாம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். தோ இப்போ வந்துருடா. வேகமா வா. டேய், யார் நம்பர்? உமேஷ் தான் கூப்பிடுறான், எடுத்து பேசு. என்னடா? டேய், ஒரு 5-6 முட்டை வாங்கிட்டு வாடா. சரி சரி. கரம் மசாலா கிடைச்சா அதையும் வாங்கிக்க. சரி சரி, வாங்கிட்டு வரேன். என்னடா சொல்லு. டேய், அப்படியே கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிக்க. அப்புறம் தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை. வாங்கிட்டேன். அவன் இருக்கானே, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம கிட்ட இருந்தே வாங்கிப்பான் போல இருக்கே. அவன் சந்திரமோகனோட பையனாச்சே. சோமண்ண எங்க? தோ வராரு பாரு. சோமண்ண, 2 பேரும் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? சரக்கடிக்க போறோம், வரீங்களா? எங்கடா? உமேஷ் வீட்ல. அப்பா சாமி, நான் வரலப்பா. ஏன்? அப்பா நேத்து பைப் ரிப்பேர் பண்ண கூப்பிட்டாரு, நான் போகல. அவங்களாம் இப்ப வீட்டுல இல்லைங்க. அப்படியா? அப்படியே சொல்றீங்க? அட ஆமா, நான் வரலடா, எனக்கு வேலை நிறைய. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தினம் அவங்க குருவாயூருக்கு போவாங்களா என்ன? அண்ணா, சான்ஸ் கிடைக்காது பாத்துக்கோங்க. சரக்கு அடிக்கிற மூட்ல நான் இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அப்புறம் மேஸ்திரி கூப்பிட்டாருன்னா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது தான் யோசிக்கிறேன். கால் போகுது. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஹலோ சிவராமண்ண, அப்புறம் நம்ம சோமண்ண இருக்கார்ல, ஒரு மரணம். அது சோமண்ண சாவுல அவங்க பெரியமா இன்னைக்கு காலையில் தான் செத்து போனாங்க. அவர் இப்ப அங்கதான் போயிருக்காரு. அதான் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு கூப்பிட்டேன். சரி சரி சரி. ஓ ஓ ஓ. என்னாச்சு? ஐயோ, அப்படியான்னு கேட்டாரு. அவர் நம்பிட்டார் போல இருக்கு. அப்புறம் சரக்கு வாங்கினீங்களா? ரெடியா இருக்குண்ணே, பாருங்க. அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது, உங்களை நான் பாராட்டியே ஆகணும். சரி சரி, வண்டி எடு சீக்கிரம் எடு. போடா.
போலாமா? போலாம். சரக்கு அடிக்க பெரியம்மா செத்துட்டாங்கன்னு போய் சொல்லிட்டேன். மேஸ்திரி சாவு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார்ல. யாரா அது மறுபடியும் கூப்பிடுறாங்க? யாரு? உமேஷா தான் போன் இருக்கும். எடுக்காத, நம்ம அங்கதானே போயிட்டு இருக்கோம். டேய் உமேஷ், பையா, டேய் டேய் உமேஷ். இவங்க போக வேண்டியது குருவாயூர் இல்ல, காசிக்கு தான் போகணும். எங்க எங்கடா இருக்க? இவ்வளவு பெரிய வீட கட்டி வச்சிருக்காங்க. அவன் எங்கடா போயிருப்பான்? அவன் எங்க போனாங்க? வீடியோ கால்ல பேசுறான் போல. என்ன எல்லாமே செட்டா இருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது காலையில செஞ்சதா இருக்கும். ஐயோ அப்பா, என்ன ரொம்ப பக்தி பரவசமா அவன் இருக்கு. அவங்க அப்பன மாதிரியே பக்தி பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்குடா. பக்தி எல்லாம் கொஞ்சம் இருக்கணும்பா, ஆனா நம்ம ஆளுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. கொஞ்ச நஞ்செல்லாம் இல்ல, அவருக்கு ரொம்பவே ஜாஸ்தி. பின்ன என்ன, குருவாயூருக்கு போகும்போது இங்க இருந்தே தோல்ல வேஷ்டி எல்லாம் போட்டு போறாருல. டேய், இந்த மாதிரி ஓவர் பக்தி உள்ள ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில சமயம் திருட்டு வரையும் அவரு பண்ணுவாங்க. திருடன் தான். ஆ? தெரியாதா உனக்கு? இது? அவர் தங்காக்காவை தட்டிட்டு வந்து வரதானே. ஆ, தங்க அண்ணி பெரிய யானையெல்லாம் வளர்க்குற குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? அப்ப இவரு இவருங்க ஆனமுண்டத்தை அல்ல போன ஆளு. ஆனமுண்டத்தை அள்ளி அள்ளி கடைசியில தங்காக்காவே தூக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதா? அதான் அவர் முகம் யானை மாதிரியே இருக்கு. ஆனமுண்ட சந்திரபானு. டேய் உமேஷ், ஆனமுக சந்திரபாபு உங்க அப்பாடா. வேகடா போனா வேற யார்கிட்ட போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருப்பான். சேனலை கொஞ்சம் மாத்திரா, பார்த்து பார்த்து போர் அடிக்குது. நம்ம உமேஷ் சரக்கு அடிக்கிற விஷயம் அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது போல இருக்கு. அவன் சொன்னா என்னால் நம்பவே முடியலடா, ஆனா பாராட்டணும். நாங்க 2 பெக் அடிச்சாலே வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. அவளை ஏன் நம்ம மஞ்சு கல்யாணத்துக்கு உமேஷ் அம்மாடியோ தண்ணி அடிச்சு வாமிட் எடுத்து கடைசியில சாவித்திரி அக்கா வீட்டுல தான் போய் கிடந்தான். கடைசியில அவகிட்டே தொடப்பு கட்டையால அடி வாங்கிட்டு தான் வந்தான். தொடப்ப கட்டையால அடிக்கிறதுக்கு சாவித்திரியோட புருஷன்னா பெரிய இவனா? ஏண்டா டேய், என்னடா உங்க அப்பா அம்மா போட்டோவை தலைகளா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிற? எங்க என்னடா பண்றது? சந்திரபானு அண்ணா, என்ன திடீர்னு வந்துட்டீங்க? உங்க வீட்டில் ஒரு டேப்பை சரி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். அது எந்த டேப்பு? பின்னாடி தானே இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா எங்களை இப்படி மாட்டி விட்ட? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண? எப்போ? டே அப்படியே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜாஸ்தியா வாங்கிக்க. அப்புறம் தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை. ஆ ம் என்னாச்சு? எதாவது எடுக்க மறந்துட்டீங்களா? அதெல்லடா, போற வழியில ஒரு கருப்பு பூனை குறுக்க வந்துருச்சு. அப்பவே நினைச்சது கெட்ட சகுனம்னு. கோயிலுக்கு போக முடியல. அதை முடிச்சு ஊரே சுத்தி வரப்போ இன்ஜின்ல ஒரு புகை. ஆ, இந்த பையனை கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ரேடியேட்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல? ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் நேரம் இல்லடா. காரை அங்க ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு நேரா ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வந்துட்டோம். கிருஷ்ணா, அப்புறம் கடவுளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த விருப்பமும் இல்ல போல. ம், பகவானை பார்க்கணும்னா அவரோட அனுமதி இருந்தா தான் பார்க்க முடியும். கிருஷ்ணா, உன்னோட 16வது நாள் அன்னைக்கு நான் உனக்கு விருந்து கொடுக்குறேன். போடா, பொறுக்கி ராஸ்கல்.
டேய் என்னங்க இந்தாடா உண்டியல்ல போட கொடுத்த பணம். உன் அப்பாவோட குடியை நிறுத்த தானே இதை கொடுத்த. இந்தா உன் குடிப்பழக்கத்தை நிறுத்த இதை எங்கேயா கொண்டு போய் போடு. ஆ. அப்பா தப்பிச்சோம். டேய் இப்பயாவது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா? என்னது? கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சிருச்சுல்ல?